பாதாம் பால், சோயா பால் குடிச்சிருப்பீங்க. எள்ளு பால் குடிச்சிருக்கீங்களா? அதை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வறுத்து ஊற வச்ச 2 ஸ்பூன் எள்ளு, 1 கப்பு தேங்காய் பால், 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச எள்ளை வடிகட்டி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஏலக்காவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க. இப்போ எள்ளு மசிஞ்சதும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க. எள்ளுல 40% கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம எலும்புகளை பலமாக்குது. சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்தி செய்யவும் உதவுது. இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைக்கும் நல்லது. மாட்டுப்பாலில் இருக்கிற லாக்டோஸ்ன்றது சிலருக்கு அலர்ஜி ஆகும். ஆனா இந்த எள்ளு பாலிலையோ தேங்காய் பாலிலையோ லாக்டோஸ் இல்லை. அதனால அந்த அலர்ஜி இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். வெறும் எள்ளு பாலில் டீயோ காப்பியோ கூட போட்டு குடிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்ததை வடிகட்டி அது கூட எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை கலந்து சுவைக்கு ஏற்ப பனவெல்லமோ தேனோ கலந்தா எள்ளு பால் ரெடி. எள்ளு கல்லீரலுக்கும் நல்லது, எடை குறைக்கவும் உதவும். இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால பல்லுக்கும் நல்லது.